வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் இல்லை. இந்த சீசன் 7 நடக்குமா இல்லையா அப்படி என்பதுதான் கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 எவ்வளவு தூரம் கேவலமா நியாயமே இல்லாம ஓட்டே வராத ஒரு 10 ஓட் கூட இல்லாத மாயா அப்படின்ற ஒரு நபர், 2வது வீக்கே வெளியில போண்டிய ஒரு நபர், ஒவ்வொரு தடவையுமே நாமினேஷன்ல வரைக்குள்ள அப்ப எல்லா தடவையுமே கடைசியில இருந்த ஒரு நபர், கமல்ஹாசனோட ஃபேவரிசம், அது மட்டும் இல்லாம இந்த மாயாவோட ஒரு தோழி, பிக் பாஸ் டீமுக்குள்ள ஒரு உயர் பதவியில இருந்த காரணம். இதனாலதான் மக்களோட விருப்பம் இல்லாம மக்களோட வெறுப்போட இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ஓட டாப் 3 கொண்டு போனார்கள். அப்படி இந்த சீசன் 7 மாயா, அப்புறம் மாயாவுக்கு அடிமைகளா இருக்கின்ற பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, ரவீனா, அந்த புள்ளி கேங்குக்கு சார்பாக கொண்டு சேர்க்கப்பட்டது. இந்த விஜயவர்மா, அக்ஷயா, அனன்யா, சரவண விக்ரம் போன்ற நபர்களுக்கு ஃபேவரட்டா கொண்டு போகப்பட்டது. மாயாவுக்காகவே எல்லாம் செய்யப்பட்டது. அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுமே கழுவி ஊத்துறாங்க. சொல்ல போனா சொந்த நாட்டுக்குள்ள இருக்க முடியாம நாட்டை விட்டு ஓடிட்டாங்க மாயா. சரிங்களா? நாட்டுக்குள்ள பிக் பாஸ் முடிஞ்சிட்டு வந்தோடனே முகமுடிய போட்டுட்டு தான் சுத்தி திரிஞ்சாங்க இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் போன்ற நபர்கள். அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்குள்ள வரைக்குள்ள உண்மையா மக்கள் கொண்டாடுகின்ற அர்ச்சனா அவர்களை ஃபேஸ் பண்ணணும். இப்ப ஷோ எப்படியோ இவங்க எப்படின்னா தங்களுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் கூட இல்லை, ஆனா 10,000 பேர் 10 லட்சம் பேர் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான வாழ்க்கையை, பொய்யான பின்பத்தை, தங்களுடைய காசை செலவழித்து பெயிட் போர்ட்ஸை வச்சு என்னோட போட்டோவை லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ண அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர்கள், உச்சத்தில் இருக்கின்ற லோகேஷ் அவர்கள், அப்படியான நபர்கள், திறமை மூலம் முன்னுக்கு வந்த நபர்களோட பெயர்களை வச்சு தங்களுக்கு சில கூட்டத்தை ஏமாற்றி நடத்தி கொண்டிருக்கிற நபர்கள்லாம் இவங்க. பிக் பாஸ் அந்த கேமை தான் இந்த மாயா பண்ணாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இப்ப பிக் பாஸ் கொண்டாட்டத்துல நிறைய பேரை ஃபேஸ் பண்ணணும். முக்கியமா அர்ச்சனா மேம் அவர்களை ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் விஷ்ணு, தினேஷ், மணி அப்படின்றவங்க பிக் பாஸ்ல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்க தினேஷ் அவர்கள் பிரதீப் பண்ணாங்க ரெக்கார்ட் தூக்கல, பட் விஷ்ணு, மணி அவர்கள் நாங்க கொடுத்த தப்பு, பிரதீப் இந்த கேமோட ஆட்ட நாயகன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த தப்பை உணர்ந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மக்களோட கருத்தோட அவங்க ஒன்றித்து போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா இங்க இந்த மாயா, பூர்ணிமான்னா கேவலமா இன்னும் அந்த தப்பு நாங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரியும் தங்களை புகழ்வதற்கு சில கூட்டங்களை காசு கொடுத்து வச்சு கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஹிந்திக்காரங்க காலில் விழுகிறது, அப்படியான வேலைகளை பண்ணி கொண்டிருக்காங்க. பெயிட் போர்ட்ஸை வச்சு கொண்டிருக்காங்க. ஒரு போட்டோ போட்டா கூட அதுக்கு ஒரு 10 ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணினா தான் இவங்களுக்கு லைக்கே வருது. அப்படி ஒரு நிலைமை. அப்படி இருக்க கூட இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போட்டு என்னடா புலப்பு இதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போட்டு. அப்படி இருக்கக்குள்ள இவங்க எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ண போறாங்க? ஏன்னா பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ, கோடிக்கணக்கான பேர் பார்த்த ஷோ, 65 கேமரா இருக்கு, லைவ். அந்த ஷோலயே மாயாக்கு ஃபேவரட்டா பல கேவலமான விடைகள் நடத்தப்பட்டது. முக்கியமா நவம்பர் 4 பிரதீப் அண்ணாக்கு எதிராக கமல்ஹாசன் நடத்துற அந்த ஒரு கேவலமான விடயம். அப்படி இருக்கக்குள்ள இப்ப பிக் பாஸ் கொண்டாட்டத்தை எப்படி வைப்பாங்க? அப்ப அதனால மாயாக்கு ஃபேவரா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட நிலைமை என்ன அப்படின்ற அப்டேட் ஒன்று. அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள், பிரதீப் அண்ணா அவர்கள் தொடர்பான அப்டேட். சரிங்களா? இந்த 3 விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம், இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட கொண்டாட்டம் கொஸ்டின் மார்க் ஆயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? மாயா, பூர்ணிமா பிக் பாஸுக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அண்டா காக்கசம் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுல போன விசித்ரா எவ்வளவு தூரம் ஒரு ஃபேக்கா நடிக்கிற காரணத்தினால நிறைய விடயங்களை அவங்களுக்கு சார்பா மாற்ற வேண்டியிருக்கு அப்படி என்பது இப்ப நிறைய இன்டர்வியூக்கள், நிறைய வீடியோக்களே நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? தினேஷ் அப்படின்றவருக்கு இப்ப மக்கள் சப்போர்ட் இருக்கு. அப்போ தினேஷுக்கு அகேன்ஸ்டா ஒரு சாதாரண ஒரு கேம் சாங் அது. சரியா? அப்ப அதுல கூட தினேஷுக்கு அகேன்ஸ்டா நான் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அவங்களுக்கு தினேஷை பிடிக்காது. தினேஷை பத்தி தப்பா அவருடைய பர்சனல் லைஃபை அட்டாக் பண்ணதும் இவங்களுடைய பெயிட் பிஆரை வச்சு, பெயிட் பிஆர்னா அவங்களுக்கு வேண்டிய நபர்களை அந்த பேச்சை கிரியேட் பண்ணி விச்சு மம்மி, விச்சு ஆர்மின்னு அவங்களே பொழுது கொண்டிருக்காங்க. சரியா? அப்படி இருக்கக்குள்ள அப்படியான பேச்சத்தை வச்சு இவங்களே தினேஷ் அவர்களை, மணி அவர்களை, விஷ்ணு அவர்களை, அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம். ஆனா வெளியில அதை காமிக்க கூடாது. இப்ப இன்னொரு ஷோ வரைக்கும் தினேஷோட பக்கத்துல நம்ம டீம் ஒரே டீம்ல இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம். சரிங்களா? இதான் ஃபேக்னஸ்ன்றது.
அப்ப அதுல அண்டா காக்கசம் என்ற ஷோலியே தினேஷ் என்னோட டீமுக்கு வரணும் அப்படின்னு வேற பெரிய நபர்களை வச்சு கால் பண்ண வச்சு வெளியில இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு 1 மணித்தியால ஷூட்டிங்கை 3 மணித்தியாலத்துக்கு கொண்டு போனவங்க அது வந்து விசித்ரா. சரிங்களா? ஸோ அப்ப நினைச்சு பாருங்க, விசித்ரா இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா மாயா பூர்ணிமா அவ்வளவு பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனாலேயே இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம்ன்றது பெரியதொரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த சீசன் 7 கொண்டாட்டம் நடக்குமா இல்லையான்றதான். அப்படி வந்தாலும் மாயா பூர்ணிமாவுக்கு ஃபேவரட்டான கொஸ்டின்கள், அவங்களை பில்டப் பண்ற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள் வந்து போய்கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் கொடைக்கானல் வந்து போயிட்டாங்க. இந்த மாயா நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. இந்த நாட்டுக்குள்ள இருக்க முடியாது, எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லை, மக்கள் கொஸ்டின் கேட்பாரு. அதனால முகமுடியை போட்டுட்டு சுத்துறது, சோசியல் மீடியால மக்கள் விடுறதா இல்லை. சரிங்களா? ஏன்னா அவங்க பண்ண ஒரு பாவம், அது மிகப்பெரிய ஒரு பாவம். மன்னிப்பு கேட்டிருந்தா எப்பயும் மக்கள் விட்டுருப்பாங்க. ஆனா அது சரிதான் அப்படின்னு போட்டு கேவலமான விடயங்கள் பண்றதுதான் சத்தியமா ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ இவங்களுக்கு ஃபேவரட்டா அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை மாற்றணும், இவங்களையே புகழணும் அப்படின்னு நிறைய இதுகள் இருக்கக்குள்ள இந்த சீசன் 7 கொண்டாட்டம் இந்த கிழமை வந்து ஷூட்டிங் எடுப்பதாக இருந்தது. அது இல்லாமல் போயிருக்கு அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா? ஸோ நாங்கள் மக்களோட பதில் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வேணாம், ஒன்றுமே வேணாம், அடுத்த சீசன் 8க்கு வந்து கமல்ஹாசனை தூக்கி போட்டு தகுதியான ஒரு கோஸ்ட் கோபிநாத் அவர்களையோ சிலம்பரசன் அவர்களையோ போடுங்கன்றதான் மக்களோட கருத்து. சரிங்களா? அகெயின் பிக் பாஸ் கொண்டாட்டம் என்று போட்டுட்டு மக்களோட சப்போர்ட்டே ஒரு 10 மக்கள், உண்மையான மக்கள் மாயாக்கு சப்போர்ட்டே இல்லை. அப்படிப்பட்ட நபரை மாயா பூர்ணிமா நிக்ஷனை கொண்டு நீங்க ஒரு அவங்கள போல்ற மாதிரியான விடயங்களை பண்ணி உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்காதீங்க. அப்படி அதுக்கு பதிலாக இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெட்டர். சரிங்களா? இல்லைன்னா மக்கள் திரும்பவும் கழுவி ஊற்றுவார்கள். எதுக்கு? சரியா? ஸோ ஓகே, இது ஒரு விடய மக்களே. அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ கொடைக்கானல் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து போற இடம் எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பார்த்த மக்கள் சொல்ற வரைக்கும், அர்ச்சனா மேம் அவர்கள் போய்க்குள்ள நிறைய பேர் வந்து அர்ச்சனா மேம் அவர்களிடம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க, இவங்களும் மக்களோட நலம் விசாரிக்கிறாங்க. ஸோ இப்படி மக்களோட கலந்து மக்கள் இவங்களை கொண்டாட, மக்கள் இவங்களை கொண்டாட அப்படின்னு வேற மாதிரி இருக்கு. பிரதீபண்ணா அவர்களும் அப்படிதான். இப்போ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க, வேற லெவலில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ்மேன்ஸ் அப்படின்னு அவரை கௌரவித்த விதம், மாணவர்கள் பிரதீப் அப்படின்னு அவருக்கு கைதட்டல் கொடுத்த விதம், அவரை விஷ் பண்ண விதம், வாழ்த்தின விதம், இதுதான் உண்மைக்கு கிடைக்கிற வெற்றி. உண்மையா நேர்மையா நல்ல மனசோட இருந்தா மக்கள் கொண்டாடுவார்கள் அப்படி என்பதற்கு இதுதான் சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் நம்ம ஒரு கேவலமான ஒரு விடயத்தை வந்து பண்ணிட்டோம், பொய்யா இருந்துட்டோம், பித்தலாட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா எவ்வளவு தூரம் நாட்டை விட்டு ஓடணும், முகமுடியை போட்டுட்டு சுத்தணும், தாங்களே புகழ்றதுக்கு தங்களோட காசை கொடுத்து இந்த காசுக்கு வேலை செய்கிற அடிமைகளை நியமிக்கணும் அப்படி என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த புள்ளிங்க. சரிங்களா? ஸோ பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பாடம் தான் மக்களே. சரிங்களா? அது வந்து வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது உண்மைதான். நேர்மையா இருந்தா வாழ்க்கை நம்ம எப்படி உச்சத்துக்கு கொண்டு போவோம் என்பதற்கு பிரதீப் அர்ச்சனா அவர்கள் உதாரணம். நம்ம ஒரு தப்பு பண்ணாலும் அதை வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை உணர்ந்து அறிந்து மக்களோட மன்னிப்பு கேட்டா அந்த மக்கள் வந்து அந்த தப்பை மன்னிச்சு போட்டு தப்பு கேட்டவர்களையும் உச்சத்தில் வைப்பார்கள் எப்படி என்பதற்கு மணி, விஷ்ணு, தினேஷ் அவர்கள் உதாரணம். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு கேவலமான தப்பை பண்ணி போட்டு அது பற்றி எந்த விதமான ஒரு குற்றுணர்வும் இல்லாம இன்னும் மேல தப்பு பண்ணா மக்கள் எப்படி கழுவி ஊத்துவார்கள் அப்படி என்பதற்கு இந்த புள்ளி கேங் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா, சரவண விக்ரம், அக்ஷயா, விஜயவர்மா, அனன்யா போன்ற நபர்கள் உதாரணம். சரிங்களா? நல்லவர்களோடு சேர்ந்தால் அது நல்லதே நடக்கும், கெட்டவர்களோட சேர்ந்தா இப்படிதான் நடக்கும். இது ஒரு பாடம் மக்களே. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 உணர்த்திய ஒரு பாடம். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.